ஒரு காட்டில் முயல் கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த முயல்கள் பச்சை பசேல் என இருந்த அந்த காட்டில் கிடைத்த உணவுகளை எல்லாம் உண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தன. அவைகளுக்கு அங்கு சுலபமாக சாப்பிட உணவு தினமும் கிடைத்து கொண்டிருந்தது. திடீரென்று கோடைக்காலம் வந்தது. கோடைக்கால வெப்பம் அதிகமாக இருந்ததால் அங்கே பச்சை பசேல் என இருந்த புற்கள் எல்லாம் கருகி பாலைவனம் போல் தோற்றமளித்தன. இந்த முயல்களுக்கு சாப்பிட உணவு எதுவும் கிடைக்காமல் மிகவும் அவதிப்பட்டு கொண்டு இருந்தன. அங்கே வேட்டை நாய்கள் இந்த முயல்களை அங்கேயும் இங்கேயும் பதுங்கி வேட்டையாட காத்திருந்தன. அந்த வேட்டை நாய்களை கண்டு இந்த முயல்கள் பொந்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு வெளியே வரவும் முடியாமல் தவித்து கொண்டிருந்தன. உணவு இல்லாமலும் மிகவும் கஷ்டப்பட்டன. எவ்வளவு நாள் தான் இப்படியே பொந்துக்குள் நாம் ஒளிந்திருப்பது? ஏதாவது செய்ய வேண்டும் என்று எல்லா முயல்களும் ஒன்று கூடி பேசிக்கொண்டிருந்தன. அப்போது ஒரு முயல் சொன்னது, கடவுள் நம்மை பலவீனமாக படைத்து விட்டார். எல்லா விலங்குகளும் ஏதாவது பிரச்சனை வந்தால் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் அளவிற்கு பலமுடையதாக இருக்கின்றன. ஆனால் நாம் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் பலவீனமாக இருக்கிறோம். கடவுள் ஏன் நம்மை இப்படி படைத்து விட்டார் என்று குறை கூறிக்கொண்டே இருந்தது. அப்போது மற்றொரு முயல் சொன்னது, என்னால் இதற்கு மேல் இதை பொறுத்து கொள்ள முடியாது. பசியினாலும் இந்த வேட்டை நாய்களை பார்த்து பயந்து ஒதுங்கி வாழ்வதை விட சாவதே மேல். நான் ஏதாவது ஒரு நதியில் சென்று விழுந்து விடுகிறேன் என்று சொன்னது. அப்போது மற்றொரு முயல் சொன்னது, நாம் அனைவரும் எது செய்தாலும் ஒன்றாக செய்ய வேண்டும். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், இல்லையா எல்லோரும் இணைந்து நதியில் விழுந்து விடுவோம் என்று நதியை நோக்கி புறப்பட்டு சென்றது. அந்த முயல்கள் எல்லாம் ஒரு நதிக்கரையை சென்று அடைந்தன. அங்கே சில தவளைகள் நதிக்கரையில் இருந்தது. இந்த தவளைகள் எல்லாம் முயல்களை பார்த்து பயத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நதியில் குதித்தன. இதை பார்த்த முயல் கூட்டம் ஆச்சரியமாக நின்றது. இந்த தவளைகள் நம்மை பார்த்து பயந்து நீருக்குள் குதிக்கின்றன. நாம் தான் இந்த உலகத்திலேயே பலவீனமானவர்கள் என்று எண்ணினோம். நாம் தான் அனைவரையும் பார்த்து பயப்படுகிறோம் என எண்ணிக்கொண்டோம். ஆனால் நம்மையும் பார்த்து சிலர் அஞ்சுகின்றனர். இந்த தவளைகளுக்கு நம்மை பார்த்தால் பயமாக இருக்கிறதே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருந்தன. அப்போது ஒரு முயல் சொன்னது, நாம் இந்த பிரச்சனையில் இருந்து தப்பித்து கொள்ளவும் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி இருக்கும் என்று, அந்த வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் கூறியது. இந்த நதியில் விழுந்து நாம் வாழ்வை முடித்து கொள்வதை விட என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வதே மேல் என்று கூறிக்கொண்டு உணவு தேடி வேறு இடத்திற்கு சென்றன. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping app நம்ம அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இந்த BuyMode ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைனில் மற்ற ஆப்ஸில் வாங்குகிற பொருட்களோட விலையை விட இந்த BuyMode e-shopping ஆப்பில் விலைகள் நமக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குதோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.